இந்த மாதிரி தின்னாக ஒரு பேசிக் எலமெண்ட்டும் திக்காக அதே மாதிரி பேசிக் எலமெண்ட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அகெயின் வந்து நம்ம ஸ்பைரல் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்பைரல் வந்து ஹாஃப் ஸ்பைரல் மாதிரியும் ஃபுல் ஸ்பைரல் மாதிரியும் நம்ம கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி சின்னதாக ஒரு செமி ஸ்பைரல் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஈவனாக போகல அப்படின்னா ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், தப்பில்லை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்து ஸோ இதில் இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் போடுற அந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அகைன் ஃபுல்லாக ஒரு ஸ்பைரல் மாதிரி கொடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் வெளியிலேருந்து போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லை உள்ளேருந்து நீங்கள் அந்த ஸ்பைரல் டிசைன் கொண்டு வந்தாலும் போட்டுக்கலாம். அது உங்களோட விஷ் தான். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு அகைன் இங்கேருந்து அந்த ஸ்பைரலை நீங்கள் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ப்ரஷில் வந்து நீங்கள் டிப்பில் தான் பெயிண்ட் எடுக்கணும். அது ஒன்று மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதோட அவுட்புட் உங்களுக்கு எப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டாக எல் மாதிரி டிசைனும் எஸ் மாதிரி ஒரு டிசைனும் நம்ம கொடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு அதே மாதிரி டிப்பில் பெயிண்ட் எடுத்துகிட்டு ஸோ இப்படி உங்களால் இப்படியே இப்படி பெண்ட் பண்ணி கொண்டு வர முடியல அப்படிங்கிற போது நான் சொன்னேன்ல, இன்னொரு சைட்லேருந்து எடுத்து கொண்டு வந்து அதை ஜாயின் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி டிசைனை போட்டு எப்படி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி நான் ஃபுல்லாக இந்த டிசைன் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? அகைன் இதை மாதிரி கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு பெண்டு மாதிரி கொடுத்துட்டு ஸோ அகெயின் ஒரு கர்வ் மாதிரி கொண்டு வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக இந்த டிசைன் நான் போட்டுக்க போகிறேன்.